இதில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் யூத் காங்கிரஸ் பிரசிடென்ட் கலந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய அகில இந்திய செயலாளர் சுரேஷ் ஜெகடே கலந்து கொண்டிருக்கிறார். இதனுடைய நோக்கம் இந்த பயிற்சி முகாம் மக்களிடம் எப்படி நம்முடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பது, SIR, PLA 2 தேர்தலுடைய ப்ரிப்பரேஷன், இது எல்லாமே இங்கே அலசி ஆராய்ந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் காங்கிரஸ் பேரியக்கம் கிராம கமிட்டி 85 விழுக்காடை நாங்கள் தாண்டி இருக்கிறோம். மிக வலிமையான இயக்கமாக தமிழ்நாட்டில் மாறி வருகிறது. அதே போன்று கையெழுத்து இயக்கம் நடத்தினோம். இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக ஏற்கனவே 1,09,00,000 கையொப்பம், இப்பொழுது ஒரு 4,50,000 கையொப்பம் பெற்று இந்தியாவின் முதன்மை மாநிலமாக காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்பு வாக்கு திருட்டை கண்டித்து மாநாடு நடத்திய திருநெல்வேலியில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். தீபமேந்தி பந்தமேந்தி போராட்டம் நடத்தினோம். தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். ஆகவே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற இந்த இளைஞர் காங்கிரஸை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்று இந்த பயிற்சி முகாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது, துவக்கி வைத்திருக்கிறேன். விஜய் வந்துட்டு SIRக்கு எதிராக இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? வரவேற்க தகுந்தது தான், செய்யணும். அட்லீஸ்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் SIR சரியாக நடக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, அவதிப்பட்டாலும் பரவாயில்லை, அல்லல் பட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு வேதனையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் SIR நியாயமானது என்று சொல்லுகிறார் என்றால், அப்படி இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு மக்களுக்காக போராடுகிறார்கள் எல்லா கட்சியும் நாங்கள் வரவேற்கிறோம். தோல்வி இல்லைங்க, நாங்க எங்க தோல்வி அடைஞ்சோம்? ஜனநாயகம் தோல்வி அடைந்திருக்கிறது, இந்த தேசம் தோல்வி அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு ஒருபோதும் தோல்வி கிடையாது. காங்கிரஸ் பேரியக்கம் மக்களுக்கான இயக்கம். 140 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டு 3/4 நூற்றாண்டு 1 நூற்றாண்டு இல்லை, 140 ஆண்டுகள் இந்திய தேச மக்களுக்காக குரலாகவும் முகமாகவும் இருக்கின்ற இந்திய காங்கிரசுடைய பேரியக்கம் இன்னும் வலிமை பெற்றிருக்கிறது. தேர்தலில் எங்களுடைய கட்சி என்பது 1885ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட போது அதிகாரத்தை நுகர வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் கிடையாது. மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வர வேண்டும், பசி பட்டினியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் வேளாண்மை துறையில் புகழ்பெற்ற சுவாமிநாதன் அவர்கள் நியமித்து பசுமை புரட்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம். எல்லோருக்கும் பால் கிடைக்க வேண்டும், வெண்மை புரட்சியை கொண்டு வந்தது. கிராமங்களில் உள்ளவர் எல்லோருக்கும் அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும், பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகாவை கொண்டு வந்தது. ஆகவே ரைட் டு ஃபுட், உணவு பாதுகாப்பு திட்டம், உரிமை திட்டம், ரைட் டு எஜுகேஷன், எல்லோருக்கும் கல்வி, ரைட் டு இன்ஃபர்மேஷன், எல்லோருக்கும் தகவல் பரிமாற்றம் கொண்டு வந்து காங்கிரஸ் பேரியக்கம். எதுக்காக கொண்டு வந்தது? இந்த தேச மக்களை மகிழ்ச்சியோடும், இந்த மக்கள் எல்லா உரிமையோடும் இந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்றுதான் வாக்குரிமையை பெற்று தந்தது. முன்னாடி காலத்துல எல்லோருக்கும் வாக்கு கிடையாது. பட்டாதாரிகள், படித்த பட்டாதாரிகளும் நில உடைமை பட்டாதாரிகளும் தான் வாக்கு. ஆனா காங்கிரஸ் பேரியக்கம் தான் அரசியல் அமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய தலைமையில எழுத வைத்து எல்லோருக்கும் வாக்குரிமை என்ற அந்த வாக்கு அதிகாரத்தை பெற்று தந்தது காங்கிரஸ் பேரியக்கம். ஆனா இன்னைக்கு வாக்கு அதிகாரம் எங்க இருக்கு? வாக்குரிமை எங்க இருக்கு? நான் நினைச்சவங்க ஓட்டு போட முடியுமா? என் கிராமத்துல வந்து எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க. இஸ்லாமியர் இருக்காரு, கிறிஸ்தவர் இருக்கார், பார்சி இருக்காங்க, சீக்கியர் இருக்காங்க, பௌத்தர் இருக்காங்க, பட்டியலின மக்கள் இருக்காங்க, பழங்குடியின மக்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள். ஓட்டு போட முடியுமா? யாரு வாக்குகளை வைத்துக் கொள்ள வேண்டும், யாரு வாக்குகளை அகற்ற வேண்டும் அகற்றுறாங்க. இதான் ஜனநாயகமா? அதனாலதான் சொல்றேன், ஜனநாயகம் தோல்வி அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் தோல்வி கிடையாது, இந்த நாடு தோல்வி அடைகிறது. ஜனநாயக தோல்வி வந்து தமிழ்நாட்டில் நடக்குமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையெல்லாம் முறியடிக்கிற வல்லமையும் எல்லா ஆற்றலும் உள்ள முதலமைச்சர் இங்க அண்ணன் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக எங்களுடைய தலைவர், இந்த தேசத்தின் முகமாகவும் குரலாக இருக்கிற ராகுல் காந்தி இருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார், கிரி சோடங்கர் இருக்கிறார், நானும் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறேன். இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இல்ல இல்ல, பீகார்ல என்றது வந்து ஒரு வாக்கு, ஒரு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய், 1,21,000 குடும்பத்திற்கு 1,21,000 கோடியை கொடுத்திருக்காங்க. இது யாருடைய பணம்? யாருடைய பணம்? மக்களுடைய பணத்திலிருந்து மக்கள் கொடுத்திருக்காங்க. எந்த மக்களுடைய பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய பணம். நாங்க GST-யா கொடுக்கிற பணம் அது பீகார்ல போய் கொடுக்குறீங்க. இது நியாயமா? இது வரி செலுத்துறதுல 2வது பெரிய மாநிலம். எலக்ட்ரானிக் பொருட்கள்ல ஏற்றுமதியில முதல் மாநிலம் தமிழ்நாடு. நாங்க தான் நிறைய வரி செலுத்துறோம். எங்க மக்கள்
தமிழ்நாட்டு மக்கள் வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி வரி கட்டுறாங்க ஜிஎஸ்டி. ஆனா இந்த பணம் யாருக்கு கொடுக்குறீங்க? எங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசத்திற்கும் ஹரியானாவுக்கும் ராஜஸ்தானுக்கும் பீகார் தேர்தலுக்கும் பயன்படுத்துகிற எது விதத்தில் நியாயம் இது? இதைதான் கேட்கிறோம். ஜனநாயகம் தோல்வி அடைந்திருக்கு. அபாண்டமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நானா வைக்கிறேன், இந்த உலகமே வைக்குது. நம்ம நாடு மட்டும் உலகத்தில் உள்ளவர்கள்லாம் எழுதுறாங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எப்படி வாக்கு அதிகாரத்தை பெற முடியும்? 65 லட்சம் வாக்குகளை எடுத்தாங்க, 13 லட்சம் வாக்குகளை சேர்க்கிறாங்க. இது எந்த அடிப்படையில் எடுத்தாங்க, எந்த அடிப்படையில் சேர்த்தாங்க? அதான் எங்க தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் மன்றத்திலும் சொல்றாரு. இறந்தவர்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க, இறந்தவங்க எல்லாம் கூட டீ குடிச்சிட்டு போறாங்க. உயிரோட இருக்கிறவங்களும் வாக்குரிமை இல்லை. ஒரு ரெஸ்டோ பார்ல 60 ஸ்கொயர் ஃபீட்ல 600 வாக்குகள் இருக்குன்னு சொல்றாரு. பதில் சொல்லட்டும். இல்ல அந்த பூத்துகள்ல உங்க ஏஜென்ட்களும் இருந்திருப்பாங்கல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி முறைகேடு நடக்கும்? இல்லங்க, இன்னைக்கு பீகார் மக்கள் பாவர்ட்டி லைன், அண்டர் பாவர்ட்டி லைன் 30 விழுக்காடுக்கு மேல இருக்காங்க. புலம்பெயர்ந்த தொழில 13 கோடி மக்கள் பீகாரை விட்டு வெளியில தமிழ்நாடு முதற்கொண்டு தென்னிந்தியாவில் வேலை பார்க்குறாங்க. அந்த அந்த மாநிலத்தை இன்னும் வறுமையிலேயே 50 ஆண்டுகளுக்கு பின்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி வச்சிருக்காங்க. எல்லா மாநிலம் நம்ம மாநிலம் கம்பேர் பண்ணும்போது அது 10,000 ஏன் இப்ப கொடுத்தீங்க? போன வருஷம் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? போன வருஷம் 10,000 ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல. பணமும் காரணம், தேர்தல் ஆணையமும் காரணம், இந்த எஸ்ஐஆர் என்பதும் காரணம். மெயின் காரணம் எஸ்ஐஆர். அதனால தமிழ்நாடு மாநில பணத்துல கொடுப்போம், ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்காது. ஆனா இப்ப கொடுத்துக்கிறது ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு. சென்ட்ரல் பட்ஜெட்ல இருந்து அலோகேஷன் பண்றாங்க பீகாருக்கு அவ்வளவு பெரிய பணம். இன்னைக்கு இந்தியாவில் அலோகேஷன் பாத்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட்ல ஆந்திராக்கும் பீகாருக்கும் தான் அதிகம். ஏன் ஆந்திராக்கும் பீகாருக்கு அதிகம்? ஒரு கால் சந்திரபாபு நாயுடு இருக்காரு அந்த சேர்ல, இன்னொரு கால் நிதிஷ்குமார் இருக்கு. இந்த 2 கால்களும் இல்லைன்னா அந்த சேர் நாற்காலி கீழே விழுந்து போயிடும். அதனால எத்தனை லட்சம் கோடி கேட்டாலும் கொடுக்குறாங்க. யாருடைய பணம்? எங்களுடைய பணம், தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை கொடுக்குறாங்க. இதைதான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பாடின பாட்டு தான் ஞாபகம் வருது. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டில் என்ற மாதிரி. எவ்வளவு காலம் ஏமாத்த போறாங்களோ ஏமாத்துட்டோம். முன்னாடி நீங்க ஆட்சியில பங்குன்ற ஒரு கோரிக்கை யாரு வச்சது? யாருன்னு காங்கிரஸ்ல யாரு வச்சது? யார்? இருங்க. நான் ஒருபோதும், நான் சிவகங்கையில கூட ஒருபோதும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் இதை முடிவெடுக்கணும்னு சொல்லி இருக்கு. எனக்கே அந்த அதிகாரம் இல்லை. என்னுடைய அதிகாரம் எனக்கு என்னன்னு தெரியும். நான் போயிட்டு மைக்கு, எல்லோருக்கும் ஆசை இருக்கு. உங்களுக்கு ஆசை இல்லையா? எந்த தொலைக்காட்சி? நீங்க நியூஸ் தமிழ்ல ஒரு ஷேர் சர்டிபிகேட், ஒரு 10 ஷேர் கொடுத்தா எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு அந்த ஆசை இருக்காதா? எல்லோருக்கும் விருப்பம் தான். எல்லோருக்கும் இல்ல. இது நேஷனல். நான் திருப்பி சொல்றேன், தெளிவா சொல்றேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்பது இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் நேஷனல் பார்ட்டி, ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோடைய ஒரு யூனிட் தமிழ்நாடு. அகில இந்திய தலைவர் அங்க வழிகாட்டுறதுக்கு இருக்காங்க. தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு. அதுக்கு பிறகு இங்க இன்சார்ஜ் ஒருத்தர் கிரீஷ் சோடங்கர்னு ஜெனரல் செக்ரட்டரி வந்திருக்காரு. அவர் தான் இதை பாத்துக்கிறாரு. அவங்களுடைய அனுமதி இல்லாமையும் அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாம நான் போயிட்டு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, இத்தனை சீட்டு வேணும்னு கேட்டோம்னா என்னை விட முட்டாள் எவனும் இருக்க மாட்டான். நாங்க அது மாதிரி எந்த இடத்துலையும் கேட்க மாட்டோம். சில பேர் விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த விருப்பத்தை நாங்கள் தலைமைக்கு சொல்லியிருக்கோம். இறுதி நிறைவான முடிவை தலைமை எடுக்கும். எந்த காலகட்டத்தில் பேசணுமோ அப்ப பேசுவாங்க. எங்களுக்குள்ளே ஒரு பிணக்கம் இல்லை. இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. இன்னும் சொல்ல போனா எஃகு கோட்டை மாதிரி ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்குது. அசைச்சு கூட பார்க்க முடியாது. பொறுத்திருந்து பாருங்க. நீங்களே கேளுங்க. ஒரு 6 மாசம் பொறுத்து, 1 வருஷம் பொறுத்து கொடுங்க. எப்படி நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க? 5 வருஷமா 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காதவங்க இப்ப எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? சொல்லுங்க. 5 வருஷமே ஏன் கொடுக்கல? நிதிஷ்குமார் தானே முதலமைச்சர். பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தானே ஏன் கொடுக்கல? ஒரு யதார்த்தமான கேள்வியை கேளுங்க. நீங்களே கேளுங்க. ஏன் சார் 5 வருஷமா கொடுக்கல, 10 வருஷமா கொடுக்கல, இப்ப எப்படி ஆட்சிக்கு வந்தானே 1 வருஷம்? மேஜிக் எதனா இருக்கா? ஜி பொம்பு எதனா இருக்கா? சரி, நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல ஏன் தோல்வியை சந்திச்சாங்க? 40 இடங்கள் பாண்டிச்சேரி உட்பட நாங்க தானே வெற்றி பெற்றோம். இந்த கூட்டணி, அது தோல்வி இல்லையா பாஜகவுக்கு? கர்நாடகாலையும் ஆட்சி இழந்தாங்க, அது தோல்வி இல்லையா பாஜகவுக்கு? தெலுங்கானாலையும் ஆட்சி இழந்தாங்க, அது தோல்வி இல்லையா பாஜகவுக்கு? இமாச்சல்லையும் ஆட்சி இழந்தாங்க, அது தோல்வி இல்லையா பாஜகவுக்கு? ஜார்க்கண்ட்ல எங்களுடைய ஆட்சி நடக்குது, கூட்டணி ஆட்சி, அது தோல்வி இல்லையா? இப்ப இடைத்தேர்தல் தோத்தாங்களா, தோல்வி இல்லையா?
வெற்றி தோல்வி என்பதை சரிசமமாக பார்ப்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கம். வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதும், தோல்வி அடைந்தால் தோண்டு படுத்துக் கொள்வதும் காங்கிரஸ் பேரியக்கம் கிடையாது. ராஜேந்திர பாலாஜி பேசுற மாதிரி தோத்துட்டாங்கன்னா இவங்க 96ல தோத்தாங்களா, அம்மையாரே தோத்துட்டாங்களே, 2 இடத்துல போட்டிட்டாங்க. இதெல்லாம் ஞாபகப்படுத்த விரும்பல. ஒரு மரியாதைக்குரியவர், நான் மதிக்கிற ஒரு தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனா அந்த அம்மாவையே தமிழ்நாட்டு மக்கள் 2 முறை தோக்கடிச்சிட்டாங்க. பர்கூர்ல தோக்கடிச்சுட்டாங்க, இன்னொரு தொகுதியிலே தோக்கடிச்சிட்டாங்க 96 தேர்தல்ல. அப்பனா நாங்கள் காங்கிரஸா கிண்டலா பண்ணோம். தோல்வி அடைந்து விட்டார், இனிமே காங்கிரஸ் இழுத்து மூடினோம், இனிமே அம்மையார் தலைமை பண்புக்கு தகுதி இல்ல சொன்னோமா? அப்படி நாகரிகமற்ற அரசியல் நாங்க செய்ய மாட்டோம். பக்குவம் பத்தாதா? அவருக்கு என்ன பேசணும்னு தெரியாம டாடின்றாருங்க. நான் எங்க அப்பாவை தானே டாடினுவேன். எங்க அப்பா விட்டு இன்னொருத்தர போய் டாடின்னு அவர் இன்னொருத்தர போய் டாடின்றாருன்னா அவர் என்ன பக்குவம் இருக்கு? அவருக்கு டாடியும் தெரியல, மம்மியும் தெரியல. தேர்தல் ஆணையம் சரியா செயல்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. இப்ப வருகிற 2026 தேர்தல்ல தமிழகத்துல தேர்தல் ஆணையம் தான், அதே தேர்தல் ஆணையம் தான் இருக்கு. அது என்னென்ன மாதிரி முன்னேற்பட பணிகள்? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த மண்ணுல சிவகங்கையில இருக்குன்னா வேலு நாச்சியார், பெரிய மருது, சின்ன மருது, குயிலி, இவர்களோட அந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று தியாக தீபங்கள் யாரும் இருக்க முடியாது. அதே மாதிரி மண்ணு தமிழ்நாட்டு மண். இங்கெல்லாம் தேர்தல் ஆணையமும் ஒன்றையும் செய்ய முடியாது, பிஜேபியும் ஒன்றையும் செய்ய முடியாது. வலிமையான தேர்தலை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்தியா கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி. தேர்தல் ஆணையமும் பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு இணக்கமாவே செயல்படுற மாதிரி பொதுமக்களுக்கும் சரி, அரசியல் பிரமுகர்களையும் ஒரு போக்கு செயல்பட்டு இருக்கு. இந்த போக்குனால தமிழகத்துக்கு வர தேர்தல் பாதிப்பு ஒருபோதும் பாதிப்பு வராது. தமிழ்நாட்டு மக்கள் வலிமையானவர்கள், எல்லாத்தையும் எதிர்கொள்வார்கள். நல்லாட்சி தொடரும் என்று அவர்கள் வாக்களிக்க போகிறார்கள். பீகார் தேர்தல் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு, அது பலன் அளிச்சிருக்கு பாக்குறீங்களா? யாருங்க? கண்டிப்பா வலிமை சேர்த்திருக்கு. சார், பீகார் தேர்தல் முடிஞ்சிருக்கு. அடுத்து தமிழகத்தை நோக்கி தான் எல்லாருடைய பார்வை திரும்புது. தமிழ் மீது பாஜகவுடைய தலைவருடைய பாசம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு, இடி ரைடு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கும். இது ஜனநாயக நாடு, மக்கள் பார்த்திருக்காங்க. எவ்வளவு காலம் எல்லாரையும் போட்டு இடி ரைடை வச்சோம், ஒன்றிய இயக்கங்களை வச்சோம் நசுக்க முடியும், ஒடுக்க முடியும். ஒரு நாளைக்கு உண்மை வெளியே வரும். ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாடு பக்குவப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க மக்கள். யாரை எங்கெங்க வைக்கணும், எப்படி தீர்ப்பளிக்கணும்னு தெரியும். தமிழக வெற்றி கழகத்தை காங்கிரஸோட இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா எப்படி பாக்குறீங்க? எப்படிங்க? நயனா நாயந்திர ஒரு குற்றச்சாட்டு பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி தாவேகாவை இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. நாங்க யாரும் இழுக்க முயற்சி பண்ணல. நாங்க தான் வலிமையா இந்த இந்தியா கூட்டணியில இருக்கோம். அப்புறம் நாங்க இழுக்க முயற்சி பண்றோம். எது ஆத்தென்டிக்கான செய்தி எங்களுடைய அகில இந்திய தலைமை சொல்றதுதான், வேற யாரும் சொல்றதுதான் இல்லை. ரைட்.